பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம், அதாவது ஜூலை 2025. இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனம். நான் வாசிக்கிறேன். சடதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டி போயிற்று. இந்த வாக்குத்தத்த வசனத்துல நம்ம உறுதியா பிடிச்சு கேட்க போற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடன்லி மிக அநேக வருஷங்களாக, many years, many months, many days you're praying for something. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், இந்த டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த டோர் ஓப்பன் ஆகணும், இந்த ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படணும், இந்த வியாதி எனக்கு குணமாகணும், இந்த போராட்டம் எனக்கு நீங்கணும், இந்த கட்டுக்கள் எனக்கு கலண்டி விழணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடதியில் உங்கள் நிலங்கள் அதிரும், சடதியில் உங்கள் கதவுகள் திறக்கும், ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கும், மூடப்பட்ட கதவுகள் சட்டதியில் திறக்கும், மூடப்பட்ட கர்ப்பங்கள் சட்டதியில் திறக்கும், மூடப்பட்ட வேலையின் ஜாபோட கதவுகள் சட்டதியில் திறக்கும். திருமண காரியத்திற்கு என்று ஜெபிக்கிற உங்களுக்கு திருமண காரியம் சட்டதியில் வாய்க்கும். அநேக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்கு அந்த காரியம் சடதியில் நடக்கும். கடனில் இருக்கிற உங்களுக்கு சடதியில் கடன்களை தீர்க்க பணங்கள் உதவியாக வரும். சடதியில் உங்களுடைய கட்டுக்கள் கலண்டி விழும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம் உங்களுக்கு நடக்கும். சடதியில் உங்களை அறியாமல் இந்த வியாதி உங்களை விட்டு விலகும். இதை நீங்க வைத்து ஜெபிங்க. இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனத்தின் மீது கையை வைத்து நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வருடம் சடதியில நான் எதிர்பாராத நேரத்துல கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தை நடத்துங்க, இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்யுங்க, இந்த காரியம் நான் நினைச்சு பார்க்காத நேரத்துல எனக்கு அதிசயமா நடக்கட்டும். ஆவியானவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. இந்த சடதி என்கிற வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறட்டும். கர்த்தருடைய மகிமைக்கு என்று ஆண்டவரே இந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மீது உங்கள் கரங்களை வைத்து அனுதினமும் ஜெபியுங்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியம். தேங்க்யூ.